இப்பெல்லாம் என்னட்ட நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா பேண்ட் 6ல இருந்து பேண்ட் 7க்கு அதுவும் அகாடமிக் எஸ்ஏல நாங்கள் போறதுக்கு ஏதேனும் வழி இருக்கா? நாங்க என்ன மாதிரியான ஐடியாஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும்? ஸோ இந்த வீடியோவை நீங்க என்ன பண்ணணும், மறக்காம சேவ் பண்ணி வைக்கணும். நீங்க எல்லாம் பொதுவா என்ன பண்றீங்கன்னு சொன்னா கேள்விக்கு ஏத்த ஆன்சரை நீங்கள் கொடுக்குறீங்க. முதல்ல பேராகிராஃபை தெளிவா வாசிக்கிறது இல்லை, என்ன ஹெடிங் தந்திருக்காங்க, இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும்ன்றது ஒரு தெளிவான ஐடியா இல்லாம இருப்பீங்க. ஒரு ஜென்ரலா ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட் எழுத முடியாம இருக்கிறது தான் உங்களோட முதலாவது இடம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு பேராகிராஃப் எழுதணும்னு சொன்னா அதுக்கு ஒரு குவாலிட்டியான ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதை நீங்கள் மெயின்டைன் பண்றீங்க. ஒரு குவாலிட்டி இன்ட்ரோ இருக்கணும், பாடி பேராகிராஃப் 1 இருக்கணும், பாடி பேராகிராஃப் 2 இருக்கணும், கன்க்ளூஷன் பார்ட் கட்டாயம் எழுதப்படும். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் மெயின்டைன் பண்றது 6ல இருந்து 7க்கு போறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்தது என்ன சொன்னால் ஒரு வீக்கான இன்ட்ரோடக்ஷன் பார்ட், வீக்கான கன்க்ளூஷன் பார்ட் எழுதுறது. அப்ப குவாலிட்டியான ஒரு இன்ட்ரோ இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். அப்ப என்ன செய்யணும், முதல்ல உங்களோட டாபிக்கை பரஃபைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பிளஸ் உங்களோட ஒப்பீனியனையும் நீங்க அதுல மென்ஷன் பண்ணணும். குவாலிட்டியான கன்க்ளூஷனுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா கிளியர் சமரியோட உங்களோட ஒப்பீனியனை திரும்பி எழுதி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதவும். சில பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒப்பீனியன் எஸ்ஏக்கு நீங்க ஒப்பீனியனை கொடுக்கறது இல்லை. இப்போ ஒப்பீனியன் எஸ்ஏல ஒப்பீனியன் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா இன் மை ஒப்பீனியன் இல்லாட்டி ஐ ஸ்ட்ராங்லி அக்ரி வித், இந்த மாதிரியான லைன்ஸ் மூலமா நீங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க ஒருவேளை உங்களோட ஒப்பீனியன் நீங்க எழுதலைன்னு சொன்னா எக்ஸாமினர் கன்வின்ஸ் ஆக மாட்டார். அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னா லிமிட்டடான ஒகேபுலரியை யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி யூஸ் பண்ண ஒகேபுலரியை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, ஆல்டர்னேட்டிவான ஒகேபுலரியை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஐஎல்ஸ் அதுவும் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருக்கும் போது கிராமர் மிஸ்டேக்கோ இல்லாட்டி டென்ஸோ இல்லாட்டி ஆர்டிகல்லையோ நீங்க மிஸ்டேக் விடக்கூடாது. பெரும்பாலான நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்தை பாருங்க, ஹி கோ டு மார்க்கெட் அப்படி என்ன எழுதுறீங்க, ஹி கோன்னு வருமா, ஹி கோஸ் டு மார்க்கெட். அப்ப டென்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கவனமா இருக்க. அதே மாதிரி என்ன செய்யறீங்கன்னு சொன்னா லிங்கிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம வர்றீங்க. இப்ப சில பேர் லிங்கிங் வேர்ட் யூஸ் பண்ண வர்றீங்க, இல்லைன்னு சொன்னா தேவையில்லாத இடங்கள்ல அதிகமான லிங்கிங் வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்றீங்க. எல்லாம் ஒரு சரியான அளவோட இருக்கும். அப்ப லிங்கிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா ஹவெவர், ஃபெதமோ, ஒன் அதர் ஹேண்ட், அந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லாம யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணாமல் விடவும் கூடாது. அடுத்தது என்ன சொன்னா எக்ஸாம்பிளை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். டாபிக்கு ரிலவெண்டான எக்ஸாம்பிளை நீங்க ப்ரொவைட் பண்றது மூலமா தான் எக்ஸாம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோரை போடக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு என்ன சொன்னா ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ஆனா அதுல டெப்த் இருக்க மாட்டேங்குது. டூ மச் பாயிண்ட் இருக்குது, ஆனா பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனா என்ன அதுல ஒரு டெப்த் இல்லைன்னு சொன்னா அங்க உங்களோட எக்ஸாமினர் என்ன பண்ணுவாரு, உங்களோட ஸ்கோரை குறைச்சு போடுவார். அப்ப என்ன பண்ணணும்னா குவாலிட்டியான ஒரு 2 பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அதுக்கு உதாரணம் கொடுக்கறது மூலமா உங்களோட ஸ்கோரை நீங்க என்ன பண்ணலாம், உயர்த்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு என்ன பண்றீங்கன்னு சொன்னா மெமரைஸ் டெம்ப்ளேட், இப்படி எழுதினா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல எழுதினா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. மெமரைஸ் டெம்ப்ளேட் என்ன செய்யும்னு சொன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஆனா என்ன சொன்னா உங்களோட ஸ்கோரை கூட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ உங்களோட ஐடியாவை உங்களோட ஒன் வேர்ட்ஸ்ல ப்ரொவைட் பண்ண பாருங்க. அப்ப இந்த மாதிரியான ஐடியாவுக்கு ஓகே ஜென்ரல் ட்ரைனிங்ல இருந்து நம்ம ஒரு அகாடமிக் எழுத வேணும், ஓகே எங்களோட கனவு வெளிநாட்டுல போய் படிக்க வேணும், அப்ப இதுல எப்படி என்னோட ஸ்கோரை கூட்டுறது அப்படி இருந்ததெல்லாம் கத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிற போன் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ் கால் அடிங்க, நாங்க உங்களை கண்டெக்ட் பண்ணுவோம். அடுத்த வாரம் நாங்க புதிய வகுப்புகள் உருவாக்க போறோம். ஸோ ஆன்லைன் மூலமாகவும் பிசிக்கல் கிளாஸும் உங்களுக்கு நடக்கும். ஸோ கால் பண்ணுங்க. தேங்க்யூ.